யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு நாள் நாம எல்லாரும் 200 வருஷம் வரைக்கும் வாழலான்னு ஒரு வரம் கிடைச்சா என்ன ஆகும்? உங்களுக்கு 80 வயசு, ஆனா நீங்க இன்னும் ஒரு யங்ஸ்டர் தான். எப்படி இருக்கும்? உங்க ரிட்டையர்மெண்ட் பிளான 60 வயசுக்கு இல்ல 120 வயசுக்கு போட வேண்டியிருந்தா. மரணம் அது உங்க பக்கத்துல வர்றதுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. யோசிச்சு பார்த்தா இந்த நீண்ட ஆயுள் நமக்கு கிடைச்ச வரமா இல்ல சாபமா? சரி, வாங்க இந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே போயிடலாம். நாளைக்கு நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க. டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ். விஞ்ஞானிகள் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்திட்டாங்க. இனிமேல் நாம எல்லாரும் 200 வருஷம் ஆரோக்கியமா வாழலாம். வயசானாலும் உடம்பு தளராது. உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் கிடைக்குது. அப்போ என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? மாற்றம் எங்க தொடங்கும் தெரியுமா? நம்மளோட குழந்தை பருவம், அப்புறம் நம்ம கல்வி முறை. இதுல தான் நம்ம வாழ்க்கை இனிமேல் படிப்பு, வேலை, ரிட்டையர்மெண்ட்னு ஒரே நேர்கோட்டுல போகாது. ஏன்னா 200 வருஷம் இருக்கும்போது எதுக்கு அவசரப்படணும் இல்லையா? படிப்புங்கிறதே பல வருஷத்துக்கு நீடிக்கும். ஒருத்தர் தன்னோட 40 வயசுல ஒரு டாக்டர் ஆகலாம், அப்புறம் போர் அடிச்சா 80 வயசுல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம், அதுவும் பத்தலனா 120 வயசுல ஒரு சயின்டிஸ்டா கூட மாறலாம். வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆயிடும். சரி, படிப்பு முடிஞ்சது. அடுத்து வேலைக்கு வருவோம். இங்கே தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நமக்கு அதிக நேரம் கிடைக்குது சரி, ஆனா அதோட சேர்ந்து அதிக சிக்கல்களும் வருமே. நம்மளோட வழக்கமான லைஃப் பிளான் என்ன? படி, வேலை செய், ரிட்டையர் ஆகு. சிம்பிள். ஆனா 200 வருஷ வாழ்க்கையில இது வேலைக்கே ஆகாது. நீங்க ஒவ்வொரு 30-40 வருஷத்துக்கும் உங்களே அப்டேட் பண்ணிக்கணும். புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சீனியர்ஸ் யாரும் 150 வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகவே இல்லைன்னா புதுசா வர யங்ஸ்டர்ஸ்க்கு எங்கிருந்து வேலை கிடைக்கும்? ப்ரொமோஷனுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. காம்படிஷன் பயங்கரமா இருக்கும். அப்போ இந்த நீண்ட ஆயுள் நிஜமாவே ஒரு வரமா இல்லையா? வேலைவாய்ப்பே இவ்ளோ பெரிய பிரச்சனைனா இதை விட பல மடங்கு பெரிய ஒரு நெருக்கடி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பூமி, இந்த நீண்ட ஆயுளால நம்ம பூமிக்கு என்ன ஆகும்? ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை பாருங்க. 30 பில்லியன். அடேங்கப்பா, மக்கள் சாகாம ரொம்ப நாள் வாழ்றாங்க. அதே சமயம் குழந்தை பெத்துக்கிறதும் நிக்கலைன்னா நம்ம பூமியோட மக்கள் தொகை இந்த அளவுக்கு எகிரிடும். அப்போ நினைச்சு பாருங்க, சாப்பாட்டுக்கு, தண்ணிக்கு, இடத்துக்கு என்ன ஒரு பற்றாக்குறை வரும்னு. இப்படி ஒரு நிலைமை வந்தா அரசாங்கங்கள் சும்மா இருக்காது. ரொம்பவே கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு லிமிட் வைக்கலாம். யாருக்கு எங்க வீடுன்னு அவங்களே முடிவு பண்ணலாம். ஏன், ஒருத்தர் எவ்வளவு நாள் வாழணும்னு கூட அரசாங்கமே தீர்மானிக்கலாம். நீண்ட ஆயுள்ங்கிறது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையா உருவெடுக்கும். சரி, சமூகம், வேலை, பூமின்னு பெரிய விஷயங்களையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் பர்சனலா வருவோம். நம்மளோட காதல், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி மாறும்? கல்யாணத்துல ஒரு அழகான வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஆனா இந்த 200 வருஷ வாழ்க்கையில அந்த வாக்குறுதியோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 150 வருஷம் ஒரே ஆளோட ஒன்னா இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நிஜமாவே சாத்தியமா? ஒரு காதல் இவ்ளோ நாள் நீடிக்குமா? இதனாலே சமுதாயத்துல டைம் லிமிட்டட் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி புது கான்செப்ட் எல்லாம் வரலாம். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு இல்ல 20 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் பிடிச்சிருந்தா ரெனியூ பண்ணிக்கலாம், இல்லனா பிரிஞ்சிடலாம். நம்ம நட்புகளும் அப்படிதான். காலப்போக்குல பல நண்பர்கள் வந்து போவாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மனசு, நம்மளோட மென்டல் ஹெல்த். 200 வருஷம் வாழ்றது நம்ம மனசை எப்படி பாதிக்கும்? யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இப்போ ஒரு தடவை மிட் லைஃப் கிரைசிஸ் வரும். ஆனா அப்போ பலமுறை செஞ்சுரி கிரைசிஸ் கூட வரலாம். நம்ம கூட இருந்தவங்க பலரை இழக்க வேண்டியிருக்கும். அந்த துக்கத்தை திரும்ப திரும்ப அனுபவிக்கணும். காலப்போக்கில் நான் யாருங்கிற கேள்வியே நமக்கு ஒரு சோர்வை கொடுத்துரும். இவ்வளவு நேரம் கையில இருக்கும்போது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. மரணம்னு ஒன்னு இருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்குது, ஒரு வேகம் கிடைக்குது. அந்த கடைசி டெட்லைனே இல்லாம போயிடுச்சுன்னா எதையுமே சாதிக்கணும்னு தோணாம வாழ்றதுக்கான அந்த உந்துதலே இல்லாம போயிடும். அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த 200 வருஷ நீண்ட ஆயுள்ங்கிறது உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு வரமா, இல்ல நாமளே நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்ட ஒரு பெரிய சுமையா? இறுதியா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணுதான். எவ்வளோ நாள் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையோட நீளத்தை விட அதோட ஆழம்தான் உண்மையிலே முக்கியம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு 200 வருஷம் வாழற சான்ஸ் கிடைச்சா ஏத்துப்பீங்களா? இல்ல இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு குறுகிய வாழ்க்கை தான் அர்த்தம் உள்ளதுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்க பதில்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கற்பனை உங்களை யோசிக்க வச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.
இது மாதிரி இன்னும் நிறைய என்னவாகும் கேள்விகளுக்கு விடை தேட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா எதிர்காலம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அடுத்த வீடியோல சந்திப்போம்.